வணக்கமுங்க. ஒரு ஊரில் அம்புஜ மாமியும் தோத்தாத்திரி மாமாவும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ கிடைக்கிற வருமானத்தை வச்சு கொஞ்சம் தங்கம் அப்பைக்கப்போ வாங்குவாங்க. அப்போ அந்த ஊரில் பெரிய திருட்டு. எதுனாலும் பயந்து பயந்து தான் வாழணும். அதுவும் தங்கம் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த ஊரில் இருக்க திருட்டு பையங்க தூங்க மாட்டாங்க. அப்போ நம்ம அம்புஜ மாமி கொஞ்சம், அதாவது பிரில்லியண்ட்டானவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திருட்டு பையன் வந்தால் எங்கே தேடுவான்? வீட்டில் இருக்க இரும்பு பெட்டி, பீரோ, இந்த ஏதாவது அரிசி வச்சுருக்கிற பானை, இங்கே தான் பொம்பளைங்க ஒளிச்சு வச்சுருப்பாங்கன்னு திருடுவான். அப்போ அதை யோசித்த நம்ம அம்புஜ மாமி தோத்தாத்திரி மாமாட்ட கூட சொல்லலை. என்ன பண்ணிட்டாங்க, இந்த பழைய புத்தகம் வச்சுருப்போம்ல, அப்படி ஒரு புத்தகத்தை எடுத்து அதுக்குள்ளே தங்கச்சங்கிலி, வளையல் இதெல்லாம் உள்ளே ஒளிச்சு வச்சு அப்படியே கட்டி பழைய புத்தகத்தோடு வச்சுட்டாங்க. இந்த விஷயம் நம்ம தோத்தாத்திரி மாமாவுக்கு கூட தெரியாது. ஒரு நாள் நம்ம தோத்தாத்திரி மாமா என்ன செய்கிறாரு, என்னப்பா பழைய புக்கு இம்புட்டு நிறைய கிடக்கு அப்படின்னு நம்ம மாமி கோயிலுக்கு போன சமயம் பார்த்து இந்த பழைய புத்தகத்தெல்லாம் தூக்கி கடையில் போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு வேலையாளை கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்து அங்கே இருக்க புத்தகத்தெல்லாம் இடம் மாத்துறாருங்க. கொண்டு போய் ஒரு பழைய இரும்பு கடையில், பழைய பேப்பர் வாங்குகிற கடையில் போய் போடுறாரு. காசு கிடைக்கிது. நம்ம மாமி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து கதவை பொழுக்குன்னு திறந்து உள்ளே வருது மாமி. உள்ளே போய் பார்த்தா மாமிக்கு பேரதிர்ச்சி. ஒரு புத்தகத்தை கூட காணும். புத்தகம் போனால் பரவாயில்ல, மாமிக்கு காசு தானே. ஆனால் உள்ளே இருக்க தங்க சங்கிலியும்ல சேர்ந்து போயிடுச்சு. அப்போ ஒரே கூப்பாடு, தோத்தாத்திரி நீ எங்கே இருக்கிறன்னு ஒரே கத்து. தெருவு முனையில் இருந்த தோத்தாத்திரி ஓடியாந்து, அம்புஜம் என்னடி ஆச்சு, ஏன் இப்படி அறையம் போடுற அப்படின்ட்டு ஓடியாராரு. வந்தா இங்கே இருந்த புத்தகத்தெல்லாம் எங்கே மாமான்னு கத்துது அம்புஜம் மம்மி. ஐயோ ஏண்டி, பழசு பூச்சிக்கிட்ட அடையுதுன்னு தூக்கி போட்டேன்டி கடையில் அப்படிங்கிறாரு. அடா பாதவ மனுஷா, அடா பாதவ மனுஷான்னு சொல்லி காதில் சொல்லுது, உள்ளே வச்சிருக்கண்டா தங்கத்தை தூக்கி போட்டியடா, திருட்டு பயலுக்கு பயந்து வச்சா நீ மொத்தமாக கொண்டு போய் போட்டியே அப்படின்னு அலறுது. உடனே நம்ம தோத்தாத்திரிக்கு காலும் ஓடலை, கையும் ஓடலை. ஐயையோ, நம்ம அம்புஜத்திட்ட சொல்லாமல் இந்த புத்தகத்தை கொண்டு போய் கடையில் போட்ட தப்பாக போச்சே அப்படின்னு எடி வாடியன் கூடன்னு அந்த பழைய புத்தகத்து கடைக்கு கூப்பிட்டு ஓடுறாரு. 2 பேரும் ஓடுறாங்க. ஓடி அங்கே போய் பார்த்தா குமிஞ்சு கிடக்கு குப்பை மாதிரி. ஒவ்வொன்றா எடுத்து பெரட்டுறாங்க. அங்கே இருக்க பயல்களையும் கூட சேர்த்து தேட வச்சுக்கிட்டாங்க. கடைசியில் ஒரு வழியாக கிடச்சிதா கிடைக்கலையா அப்படின்னு சொல்லுவேன்னு நீங்கள் நினைப்பீங்க. சொல்லாமல் போக மாட்டேங்க, கவலைப்படாதீங்க. அப்படி எல்லாத்தையும் தேடும்போது சாயங்காலம் கருக்கல் ஆகிப்போச்சு. சூரிய ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மங்குது. நம்ம அம்புஜ மாமிக்கு அடி வைத்த கலக்குது. ஐயையோ இருட்ட போதே, கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே அப்படின்னு. ஒரு வழியாக நம்ம தோத்தாத்திரி மாமா, ஏட்டி இந்த புக்கு கொஞ்சம் கனமாக இருக்குது, என்னென்னு வா அப்படின்னு அந்த புக்கை விரித்து பார்த்தா உள்ளே இருக்குதுங்க, செயின் இருக்குது. மாமிக்கு வந்ததே சந்தோஷம். அப்படியே நம்ம தோத்தாத்திரி மாமாவை கட்டி பிடிச்சி கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டா மாமி. ஏன்னா சந்தோஷம் இருக்கும்ல. இன்றைக்கி தங்கம் விற்கிற விலைக்கு மாமி சூதானமாக அதை பாதுகாத்து பழைய புத்தகத்தில் வச்சா மாமா கொண்டு வலிக்காமல் பழைய இரும்பு கடையில் போட்டாருன்னா இப்போ கிடச்சிருச்சு மாமாவாலேயே அப்படின்னு மாமாவை போட்டு சந்தோஷப்படுத்தி வாயா அப்படின்னு போகிற வழியில் மாமாவுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போச்சு நம்ம அம்புஜ மாமி. அதாவதுங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளே ஒளிவு மறைவே இருக்கக்கூடாதுங்க. அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ரகசியங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த நம்ம அம்புஜ மாமிக்கும் தோத்தாத்திரி மாமாவுக்கும் நடந்த நிலமை எல்லாருக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அம்புஜ மாமி நல்ல பொம்பளை, தோத்தாத்திரி மாமாவும் நல்ல மனுஷன். ஓரளவு பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவோன்னு போய் பிடிச்சிட்டாங்க. இதே இடத்துல வேறு ஒரு ராட்சச பொம்பளையோ ராட்சச ஆம்பளையோ இருந்தால், நீ எப்படிடா என்கிட்ட கேட்காம தூக்கி போடலான்னு ஒரு சண்டை வரும். நீ எப்படிடி என்கிட்ட கேட்காம புக்கில் வச்சேன்னு சண்டை வரும். இது மாதிரி பிரச்சனை தீரணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்நூன்யமாக
எந்த ஒரு ரகசியங்களையும் பகிர்ந்துக்கிடணுங்க. அதே நேரத்தில் இந்த திருடர்கள் பயம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்காக நம்ம போய் வைக்கக்கூடாத இடத்துல ஒளிச்சு வைக்கக்கூடாது. பாதுகாப்பாக வச்சு எடுக்கணும். ஏன்னா தங்கம் இல்லையா? அம்புஜா மாமி கதை எப்படி